விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியை இன்று கைது செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் +2 மாணவி பாலியல் கொலை வழக்கில் கைதான அந்த குற்றவாளி தப்பி செல்லும் சிசிடிவி காட்சியை தற்போது நாம் கண்டு வருகிறோம். அண்மையில் கிடைத்த செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் இன்று குற்றவாளி ஒருவரை கைது செய்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் அந்த குற்றவாளி தப்பி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. மேலும் 8 நாட்களாக மாணவியின் உடலை வாங்க மறுத்து குற்றவாளியை கைது செய்த பிறகே மாணவியின் உடலை வாங்குவோம் என உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தனர். இந்த நிலையில் பலகட்ட விசாரணைக்கு பிறகும் பலதரப்பு விசாரணையை அடுத்து இன்று குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விளாத்திக்குளம் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி இன்று கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்திருந்த நிலையில் குற்றவாளி தப்பி சென்றதாக சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன் அவர்கள். மணிகண்டன், பல போராட்டங்களுக்கு பிறகு கைதாகி இருக்கக்கூடிய விளாத்திக்குளம் மாணவி படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி தற்போது தப்பி சென்றிருப்பதாக தெரிகிறது. இதை பற்றின கூடுதல் விவரங்களை தற்போது தாங்கள் பகிரலாம். வணக்கம் கோகிலா. தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே உள்ள வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி கடந்த 10ஆம் தேதி காணாமல் போன நிலையில மறுநாள் 11ஆம் தேதி மதிய சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில பாதிக்கப்பட்ட மாணவியின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் உத்தரவின் பேரில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய நபர்கள் யார் என்பது குறித்து மாணவியின் உறவினர்கள், அந்த கிராமத்தைச் சேர்ந்த மற்றும் அந்த பகுதி அருகே வேலை பார்த்த வடமாநில தொழிலாளர்கள், பள்ளி மாணவர்கள் என பல பேரிடம் விசாரணை நடைபெற்றது. இருப்பினும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறை திணறி வந்தனர். இந்த நிலையில அந்த வேடநத்தம் பகுதியில காட்டு பகுதியில ஒரு காற்றாலையின் சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்ததுல சம்பவம் நடந்த அன்று அந்த பகுதியில் ஒரு இருசக்கர வாகனம் இருப்பதை காவல்துறையினர் கண்டறிந்து அந்த இருசக்கர வாகனத்தின் நம்பரை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில அந்த வாகனம் எங்கு இருக்குது என்று ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கும் போது ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தியப்பூனூர் பகுதியில் இருந்து மர்ம நபர் ஒருவர் அந்த வண்டியை திருடி சென்றது தெரிய வந்தது. பின்னர் போலீசார் அங்கு சென்று தொடர்ந்து விசாரணை செய்து அவரை கண்டுபிடித்துள்ளனர். இந்த நிலையில இவர் மீது பல்வேறு வழக்குகள் இருந்துள்ளது. இதே போன்று இவர் கீழயிரால் ஆர்சி தெரு புது காலனி பகுதியைச் சேர்ந்தவர். நிறைய கொள்ளை வழக்கில் ஈடுபட்டதாகவும் இவர் மீது பல்வேறு கொலை வழக்குகள் இருப்பதாகவும் போலீசார் கூறுகின்றனர். தற்போது அந்த காட்டுப் பகுதியில இவர் இருசக்கர வாகனத்தில் சென்ற சிசிடிவி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கோயிலா, தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.